ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிலாசோறு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரொம்பவே டேஸ்டியான புளிக்குழம்பு செய்ய போகிறோங்க. அதுவும் கொத்தவரங்காயை வச்சு புளிக்குழம்பு செய்ய போகிறோங்க. இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இது எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் விட்டிங்களா தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க. இப்போது வடகம் இருக்குது இல்லைங்களா, வடகம் போட்டுக்கலாம். தாளிப்பு வடகம். அது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, அப்படியே ஒரு 15 பல் பூண்டு. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது கொத்தவரங்காய் குழம்பு இல்லைங்களா, ஸோ கொஞ்சம் வாய்வு பிடிக்கும். இது போட்டுக்கிட்டிங்களா குழம்பும் நல்லா வாசமாக இருக்கும், இந்த வாய்வு பிரச்சனையும் இருக்காது. கூடவே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். புளிக்குழம்புக்கெலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் இதுக்கு செட் ஆகாது, ஸோ சின்ன வெங்காயமே போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்களாம் எப்படி சமைப்பீங்கன்னு எனக்கு அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வெங்காயம் வணங்கட்டுங்க, அதுக்குள்ளே நமக்கு இன்னொரு வேலை இருக்குது. புளி பார்த்திங்களா, நல்லா ஒரு எலுமிச்சை பழ சைஸ்க்கு எடுத்திருக்கேன். அது நம்ம இப்போ ஊற வச்சுக்கலாம். ஊறட்டும். ஓகேங்க, வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி புளிக்குழம்புங்கிறதுனால நான் ஒரே ஒரு தக்காளி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். புளியும் கொஞ்சம் சுருக்குன்னு போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கொத்தவரங்காவை என்ன பண்ணுவீங்க, பொரியல் பண்ணுவீங்களா, குழம்பு வைப்பீங்களா, இந்த மாதிரி புளிக்குழம்பாக பண்ணுவீங்களா? பொரியல் குழம்பு விட இந்த மாதிரி புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மற்ற புளிக்குழம்பை விட இந்த கொத்தவரங்காய் புளிக்குழம்பு பிரமாதமாக இருக்குங்க. தக்காளி வணங்கிடுச்சுங்க. இந்த டைமில் கொத்தவரங்காய் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு நீங்கள் காயை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காய் நல்லா இந்த எண்ணெயிலே வணங்கணுங்க. ஓகே, இது வணங்கட்டும். நமக்கு அதுக்குள்ளே இன்னொரு வேலை இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஸ்டவ்வில் நம்ம மசாலாலாம் வறுத்துக்கலாங்க. இது கொஞ்சமாக நம்ம அரிசி வறுத்துக்கலாம். இந்த அரிசி நல்லா இந்த அளவு வறுப்பட்டால் போதுங்க. இது அப்படியே நம்ம மாற்றிக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி, ஒரு பட்டை, ஒரு 5 கிராம்பு, சோம்பு 1 ஸ்பூனு, கூடவே கொஞ்சோண்டு கசகசா, இது எல்லாமே இதிலே போட்டுக்கலாம். இது வறுப்பட்டதும் இதையும் நம்ம அப்படியே இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூடவே தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய், இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் இது நல்லா வறுத்து போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க, நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், எவ்வளோ அரிசி போட்டிருந்தேன், பாதி அரிசியவே காணோம். எங்கள் பிள்ளைங்க இந்த அறுத்த அரிசியை தான் அள்ளி அள்ளி வரும்போது போகும்போதெல்லாம் சாப்பிட்டு போவாங்க. அதனால தான் நான் கொஞ்சம் சேர்த்தியே வறுத்து வச்சேன். வரைச்சிடலாம். பாருங்கள், தேங்காய் நல்லா இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன், ஓகேங்களா, இந்த மாதிரி வரணும். இந்தளவு தேங்காய் வறுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த தேங்காயோடைய வாசமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா புளி குழம்புங்கிறதுனால காரம் அந்தளவு நமக்கு உரைக்காது புளி ஊற்றுறதுனால. ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா இந்த தேங்காயிலே போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ இதையும் இதுலேயே நம்ம போட்டுடலாங்க. இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொத்தவரங்காய் நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு. இதுலேயே உங்களுக்கு நல்லா வெந்துடும் கொத்தவரங்காய். இது நல்லா எண்ணெயிலே வணக்க விடுங்க. கூட இப்போ என்ன பண்ணலான்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொத்தவரங்காய் இந்த மாதிரி எண்ணெயிலே வணக்கும் போது அது நீங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ நம்ம இந்த காயை அப்படியே மூடி வச்சிடலாங்க. காய் நல்லா இந்த எண்ணெயில் வெந்துடணும். ஏன்னா புளி ஊற்றுனா காய் வேகாது. ஸோ இப்பயே நல்லா வேக வச்சுருங்க. சிம்மில் வச்சு நல்லா காயை மூடி வச்சுருங்க, நல்லா வெந்துடும். காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. காய் வெந்துருச்சு இல்லைங்களா. இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை ஆட் பண்ணிடலாம்.
இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போவே நம்ம ஊற வச்ச புளியும் கரைச்சிக்கலாங்க. இந்த புளி கரைசலையும் அதில் ஊற்றிடலாம். ஓகேங்க, இது இப்போ நல்லா கொதிச்சு பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் இருக்குது. இதை நல்லா சுண்டுணுங்க, அந்த அளவு நல்லா கொதிக்க விடுங்க. அப்படியே மேலே மூடி போட்டு மூடி வச்சுருங்க, கொதிக்கட்டும். அப்பப்போ கிண்டி விடுங்க. ஓகேங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்புலாம் கொஞ்சமாக சுண்டிடுச்சு, கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போது இந்த டைமில் நம்ம சும்மா ஒரே ஒரு துண்டு வெல்லம் போட்டுடலாம். இது போட்டுட்டு அப்படியே நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் அப்படியே மேலே பிரிஞ்சு வரும். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த எண்ணெய்லாம் அப்படியே மேலே பிரிஞ்சு வரும். உங்களுக்கு கலர் பார்க்கவும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகேங்க, மூடி வச்ச குழம்பு பார்த்தீங்களா? எண்ணெய் எவ்வளோ அழகாக மேலே மிதந்து வந்திருக்கு. நல்லா பார்க்கவே சாப்பிட்ணும் போல் தோணுதா? கலர்ஃபுல்லாக இருக்குங்களா? ஓகேங்க, இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. சொல்ல வார்த்தைகளே இல்லை, பிரமாதமாக இருக்குது. இந்த மண் சட்டியில் வச்சதுக்கும் கூட நம்ம செலவெல்லாம் வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம் இல்லைங்களா? நார்மலாக நம்ம கறி மசால் போடுறதுக்கும் இந்த செலவெல்லாம் அரைச்சி நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கும் நல்லா அதோடைய வாசம், இந்த மண் சட்டியில் செஞ்சதோடைய வாசம், இந்த கொஞ்சமும் மைல்டாக வெல்லம் போட்டிருக்கோம், எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்குது. குழம்பு பிரமாதமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம நிலாஸ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். பாய்.